ராமாயண போரில் ராவணனுடைய படைகளுக்கும் ராமனுடைய படைகளுக்கும் கடுமையான போர் நடந்தது. அந்த போரில் ராமனின் தம்பி லக்ஷ்மணன் காயமடைந்து மயங்கி கீழே விழுந்தான். லக்ஷ்மணனை காப்பாற்ற சஞ்சீவி மலையிலுள்ள மூலிகை சாற்றினால்தான் முடியும் என்ற நிலையில் சஞ்சீவி மலையை கண்டுபிடித்து மூலிகையை தேடிக் கொண்டு வர சிறந்த வீரர் அனுமன்தான் என முடிவு செய்து ராமன் அனுமனை அனுப்பி வைக்கிறார். ஹனுமன் தென்னாடு நோக்கி பறந்து சஞ்சீவி மலையினை கண்டுபிடிக்கிறார். மூலிகையின் பெயரும் தன்மையும் ஹனுமனுக்கு மறந்துவிட சஞ்சீவி மலையை அடியோடு பயர்த்து எடுத்து வடதிசை நோக்கி வானில் பறந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்போது வழியில் வரும்போது தாங்க முடியாத தாகம் ஏற்படுகிறது. அப்போது அம்மலையில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானை நினைத்து வேண்ட அனுமனின் வேண்டுதலுக்கு இறங்கி முருகப்பெருமானும் தன் திருக்கை வேலால் அவ்விடத்தில் ஒரு ஊற்றை உருவாக்கிறார். அதிலிருந்து தீர்த்தம் வெளிப்பட அனுமானின் தாகம் தீர்த்தது. அனுமனின் தாகம் தீர்க்க தனது திருக்கை வேலால் ஊற்று ஏற்படுத்தி அருளியதால் இங்குள்ள தீர்த்தம் அனுவாவி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. மேலும் இத்தல முருகப்பெருமான் அனுபாவி சுப்பிரமணியர் சுவாமி என அழைக்கப்படுகிறார். இங்கு முருகன் வள்ளி தேவயா நாயுடன் காட்சி தருகிறார். இக்கோவிலின் முதற்கட்ட கட்டிடம் நடுநிலை காலத்தில் சுமார் 15 முதல் 17ஆம் நூற்றாண்டு வரை உருவானதாக கூறுகின்றனர். பின்னர் உள்ளூர் அரசர்கள் மற்றும் பக்தர்கள் புதுப்பித்துள்ளனர். கொங்கு நாட்டு பகுதியின் பழமையான முருகன் தலங்களில் இதுவும் ஒன்று. இங்கு பங்குனி உத்திரம், தைப்பூசம், கந்த சஷ்டி போன்ற விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. இங்குள்ள சுப்பிரமணியரை வழிபட்டால் நோய்கள் நீங்கும், குழந்தை பெரு உண்டாகும், நீண்ட ஆயுள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது.